சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியின் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ஜே அன்பழகன் சிறப்புரை நிகழ்த்துவார். தியாகராய நகர் கிழக்கு மேற்கு ஆகிய பகுதிகளை உள்ளடங்கி நடத்தி கொண்டிருக்கிற மறைந்த எனது தந்தை பழக்கடை ஜெயராமன் அவர்களுடைய 33வது ஆண்டு நினைவு நாளும் மார்ச் 1 இளைஞர் எழுச்சி நாளும் இணைந்து மிக சிறப்பான வகையில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற தியாகராய நகர் கிழக்கு மேற்கு பகுதி கழகங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற மேற்கு பகுதியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களே, 141வது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் கோ உதயசூரியன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் தம்பி ஜே கருணாநிதி அவர்களே, இந்த சிறப்பானதொரு கூட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கி கூட்டத்தை மேலும் சிறப்படைய செய்ய உங்களையெல்லாம் சந்திக்க வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவரும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் மூத்த தலைவருமான அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களே, சக சட்டமன்ற உறுப்பினர், நாடெல்லாம் சுற்றி பேசிக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் கோவி செழியன் எம்எல்ஏ அவர்களே, தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் அன்பிற்குரிய சகோதரி சேலம் சுஜாதா அவர்களே, மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தியாகராய நகர் கிழக்கு மேற்கு பகுதி கழகத்தின் நிர்வாகிகளே, 2 பகுதி கழகங்களில் உள்ளடங்கிய வட்டக்கழகத்தின் செயலாளர்களே, மாவட்ட கழக உறுப்பினர்களே, பல்வேறு அணிகளுடைய மாவட்ட பகுதி அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற மாரி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற மூத்த முன்னோடிகளே, எதிரிலே திரண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தந்தை மறைந்த 33 ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டுதோறும் அவருக்கு நினைவு நாள் நிகழ்ச்சியை நடத்துவது பகுதி கழகத்தை வாடிக்கையாக செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அந்த நாளை கழகத்தை வளர்க்கிற நாளாக, மேலும் கழகத்தை உரமூட்டி வளர்க்க வேண்டிய நாளாக நாங்கள் அந்த நாளை சபதமெடுத்துக் கொள்வதற்காகத்தான் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
அதில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு குடும்பம் போன்றது தான். ஒரு கட்சியில் தந்தைக்கு பின் மகன், மகனுக்கு பின் மகன் என்று இருப்பது அதுதான் உண்மையான ஆரோக்கியமான அரசியல் கட்சிக்கு அழகு. ஆனால் அப்பா ஒரு கட்சியிலே பிள்ளை ஒரு கட்சியில் இருந்தால் அது வியாபாரம் செய்கிற வீடு அது. ஆனால் இதில் வாரிசு என்பதெல்லாம் அப்புறம்தான். காரணம், திமுகவில் அப்படியெல்லாம் வந்துவிட முடியாது. நானெல்லாம் 1976 நெருக்கடி நிலையின் போது அரசியலுக்கு வந்தவன். உங்களுக்கெல்லாம் தெரியும், முதலில் என்னுடைய தந்தையாரை கைது செய்வதற்கு முன்பாக என்னைத்தான் அப்பொழுது கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அவர் அப்பொழுது கிடைக்காத காரணத்தால் வீட்டில் இருந்த என்னை கைது செய்தார்கள். அதுவே எனக்கு அரசியலுக்கு வருவதற்கு ஒரு ஆரம்ப சுழி போட்டது போல் ஆகிவிட்டது. ஆகவே அன்றைக்கு சிறைச்சாலைக்கு சென்று பிறகு தொடர்ந்து தொண்டர்களிடத்தில் உறவாடி இன்றைக்கு ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக நான் இந்த உயரத்தில் நிற்பதற்கு காரணம் இங்கே இருக்கிற கழகத்தினுடைய தோழர்கள் எனக்கு காட்டிய ஆர்வமும் உற்சாகமும் தான். இங்கிருந்து தான் நான் வெளியிலே வந்தவன். இதுதான் என்னை வளர்த்த பகுதி. ஆகவே இந்த பகுதியில் என் தந்தையும் வளர்த்தார்கள், என்னையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய விருப்பம் இருக்கிறவர்கள் குடும்பத்தில் எல்லாராலையும் வர முடியாது. நான் அதுதான் சொன்னேன், வாரிசு அரசியல் கிடையாது. இங்கே தியாகம் செய்யணும். ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு பணியாற்றிட வேண்டும். கழகமிடுகிற கட்டளையை ஏற்று சிறைச்சாலையா இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தொண்டர்களோடு பழகிற அந்த பக்குவத்தை அந்தந்த குடும்பத்திலே ஒரு சிலருக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல் எல்லா குடும்பத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் அது மெஜாரிட்டியாக வாழையடி வாழையாக வருகிற ஒரு இயக்கமாக, வாழையடி வாழையாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து கொண்டிருக்கும். அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய தளபதியும் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறார். ஏதோ அவர் நேரடியாக தலைவர் கலைஞரின் மகன் என்பதற்காக இந்த இயக்கத்துக்குள்ளே வந்துவிடவில்லை. அவரும் மிசா காலத்திலே சிறைச்சாலையிலே ஓராண்டு காலம் எப்பொழுது விடுதலை ஆவார்கள் என்று தெரியாத நிலையிலே கைது செய்யப்பட்டு பல தாக்குதலுக்கு உள்ளாகி, அவரை தாக்க வந்ததே காவலர்களெல்லாம் அப்பொழுது மேயர் சிட்டிபாபு அவர்கள் அவரை காப்பாற்றுவதற்காக அந்த அடிகளெல்லாம் அவர் வாங்கிய பொழுது அதனால் ஏற்பட்ட உபாதைகளால் அவர் மரணமடைகிற அளவுக்கு சிறைச்சாலையில் கொடுமைகள் நடைபெற்ற போதெல்லாம் அந்த கொடுமைகளை தாங்கி கொண்டு தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு சாதாரண ஒரு மாவட்ட பிரதிநிதியாக தன்னுடைய பகுதியில் தன்னுடைய இயக்கத்தில் ஒப்படைத்து கொண்டு படிப்படியாக வளர்ந்து தொண்டரிடத்தில் வளர்ந்து இன்றைக்கு செயல் தலைவராக இந்த இயக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு அவருக்கு எட்டி பிடித்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் என்பது இதோ இன்றைக்கு மாத்திரம் நாம் கொண்டாடுவதல்ல. இளைஞர் எழுச்சி நாளாக இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டாட ஆரம்பித்து விட்டோம். இளைஞர்கள் எழுச்சி நாளாக இதை பயன்படுத்துவதற்கு காரணம், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் இன்றைக்கு நடக்குது. வெளியில் கட்சியை தாண்டி இளைஞர்கள் கூடினார்கள், மாணவர்கள் கூடினார்கள், போராட்ட வடிவம் மாறுகிறது. ஆகவே இன்றைக்கு இதற்கெல்லாம் மூல காரணமே இப்படிப்பட்ட இளைஞர் எழுச்சி நாட்கள் தான் இளைஞர்களையும் மாணவர்களையும் அரசியல் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு கொள்கையாகவே இளைஞர்களை வளர்த்து வருகிற ஒரு இயக்கமாகவே இது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைவராகத்தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு விழா எடுப்பதிலே எந்த விதத்திலும் இன்னும் கூட சிறப்பாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒரு தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற அரசியலை பற்றி நம்முடைய செய்தியை நீங்கள் பேசி கொண்டிருந்தார். ஒரே வரியில் சொல்லணும்னா எல்லாம் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறவங்களாம் இணையதளத்தில் அந்த வாட்ஸ்அப்லலாம் நிறைய பார்ப்பீங்க. 2016 ஓட்டு போட்டாங்க மக்கள்.
யாருக்காக போட்டாங்க? ஜெயலலிதாக்காக ஓட்டு போட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. மெஜாரிட்டியான இடத்துல ஆட்சி செய்யணுங்கிற எண்ணிக்கை 118 வேணும். திமுக 98 தான் பிடிக்க முடிஞ்சுது. நம்ம விட ஒரு 20 இடம் கூடுதலாக ஏடிஎம்கேக்கு கிடைச்சிது. எதனாலன்னா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும்னு கொஞ்சம் விரும்பிட்டாங்க மக்கள். சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாங்கன்னா 234 தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருப்போம். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சசிகலா முதலமைச்சர் ஆகணுங்கிறதெல்லாம் அன்றைக்கி பிரச்சனை கிடையாது. ஆக ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டால் இன்றைக்கி 3 முதலமைச்சர் ஆகிட்டான். ஒரு முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டால் இன்றைக்கி மூணாவது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி. நேற்றுக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கான், அவருடைய படம் ஒன்று போட்டு அவர் அந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்துங்கன்னா அந்த டேபிளில் உட்காந்துருக்குது, கீழே ஒரு வாசகம் எழுதுகிறான், ஹோட்டலில் கல்லாவில் உட்காந்துருக்கிற முதலாளி மாதிரி உட்காந்துருக்காரு அப்படி. அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படி போடுறான். ஹோட்டலில் உட்காந்துட்ருக்கிற அந்த உரிமையாளர் மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கான். காரணம், எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. எடப்பாடி பழனிசாமிலாம் முதலமைச்சராகக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு இன்றைக்கி தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது அரசியலில் என்பது உண்மையிலே வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். நம்ம இங்கே அண்ணன் துரைமுருகன் உட்காந்துருக்காருன்னா அவருடைய சர்வீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு இன்றைக்கி ஒரு 60 வருஷத்துக்கு மேலே அவருடைய அரசியல் பொது வாழ்வு இருக்கும். அதுவும் தலைவர் கலைஞருடைய ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் நடத்தியிருப்பார். அவர் பேசாத கூட்டங்கள் கிடையாது. இலக்கியத்திலையும் பேசுவார், மேடையில் கவியரங்க பேச்சிலையும் பேசுவார், பட்டிமன்றத்திலையும் பேசுவார். அமைச்சராக இருந்திருக்கிறார், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதுதான் அங்கே அது ஒரு 10 முதலமைச்சருக்கு சமம். அது தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறது 10 முதலமைச்சருக்கு சமமான பதவி அது. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர்கள்லாம் இருக்கிறவங்கன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தில் நடக்க விட்டால் கூட ஒரு தனியாக நடந்து போயிட்டு அந்த தெரு முனை வரைக்கும் போயிட்டு வந்தாருன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அவராக வழி கேட்டுக்கிட்டு போனால் தான் தெரியும். அந்த அளவுக்கு பிரபலமானவர்கள்லாம் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. காரணம், இன்றைக்கு தமிழகம் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா மறைவிலேயே சந்தேகம் இருக்குன்றான். நமக்கு இருக்கோ இல்லையே விடுங்க, நமக்கு அவங்க உயிரோடு இருந்தாலும் இல்லை செத்து போனவங்களை பற்றி நம்ம அதிக விமர்சனம் பண்ணக்கூடாது. எப்பயுமே இறந்து போனவங்கள நம்ம பெருமைப்படுறோம், அது பரவாயில்லன்னு. ஆனால் அந்த கட்சியில் மரணம் அடைந்ததை பற்றி என்ன சொல்கிறான்னா, அவங்க கட்சிக்குள்ளேயே செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட அன்றைக்கி பிஹெச் பாண்டியன், ஓ பன்னீர்செல்வம் குரூப், அது ஒரு குரூப்பு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் ஜெயலலிதாவை பிடித்து அடித்து தள்ளினார்கள், அதிலே மயக்கமடைந்து விழுந்து விட்டதாக டிஸ்சார்ஜ் சம்மரி சொல்லுகிறது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இது எடுத்து வச்சுக்கிட்டாரு பாருங்கள், அடித்து தள்ளியிருக்கிறாங்க. இது சொல்கிறது அதிமுகவில் ஒரு குரூப். ஆஸ்பத்திரியில் கொண்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் தடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் இது இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறார். அமெரிக்காவுக்கு கொண்டு போகலாம், லண்டனுக்கு கொண்டு போகலான்னு சொன்னாங்க, ஆனால் கொண்டு போக விடாமல் தடுத்துட்டாங்க, அவங்கள கொண்டுட்டாங்க. சொல்வது யார்? பன்னீர்செல்வம். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அந்த கட்சியுடைய 2வது தலைவர். அவரே சொல்லுகிறார், ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது, மத்திய அரசு சிபிஐ விசாரணை வச்சாதான் இந்த மரணத்தில் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஒருபடி மேலே போய் நீதிமன்றத்தில் நீதிபதி வைத்தியலிங்கம் சொல்கிறாரு, எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சமாதியை தோண்டி பிணத்தை எடுத்து மறுபரிசோதனை செய்வேன். ஆக இந்த மரணத்தில் மர்மம் இருப்பதை உண்மையாக மக்கள் இன்னைக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதாவோட மரணம் இயற்கை அல்ல, செயற்கையான மரணம் என்பதை அதிமுக காரங்களே சொல்கிறாங்க. ஆக இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீதி விசாரணை நாங்கள் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னோம். அந்த அம்மையார் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட போதே நம்முடைய துரைமுருகன் தளபதி எல்லாம் போய் பார்த்தாங்கன்னா ஆஸ்பத்திரி பார்த்துட்டு வந்தாங்க, அப்போலோ ஆஸ்பத்திரியை. இதை விட வேடிக்கை என்னன்னா, நான் நம்முடைய அண்ணன் துரைமுருகன் தளபதியெல்லாம் ஒரு நாள் கவர்னரை போய் சந்தித்தோம். எதுக்குன்னா, இந்த சட்டசபையில் குழுக்கள் அமைக்கலை,
அதெல்லாம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்தோம். பொதுவாக கவர்னரை போய் பார்க்கும்போது அண்ணன் துரைமுருகன் தான் கவர்னர்கிட்ட பேசுவார். அந்த நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து சொல்கிற விதம் வந்து பாங்க வந்து அவ்வளோ அருமையாக சொல்லுவார் அந்த வந்திருக்கிற விஷயத்த. அப்போ சொல்லிட்டு வரும்போது நான் அந்த குழுக்கள் அமைக்கிறத பற்றி சொல்லிவிட்டு, சார் இந்த மாதிரி எக்ஸலன்சி கவர்னரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து சுத்தமாக மோசமாக இருக்குங்க, முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்க, நிர்வாகம் சரியில்லை, பிடபிள்யூவில் ஒரு செக்ரட்டரி கூட கிடையாது, எல்லாமே மாற்றிட்டு யாரையும் போடலை, வேக்கன்சி எக்கச்சக்கமாக இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, முதலமைச்சர் யாரும் பார்க்க கூட முடியல, கவர்னர் போனீங்க நீங்கள் கூட பார்க்காம வந்துட்டீங்க அப்படின்ட்டார். உடனே அந்த கவர்னர்கிட்ட குறுக்க புகுந்து, இல்லை நோனோ நான் போனேன் பார்த்தேன், அவங்கள பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னார். முதல் தடவை ஒரு கவர்னர் சொல்கிறேன். உடனே நான் ஒரு கம்முன்னு இருந்துட்டேன், நாங்களும் கம்முன்னு இருந்துட்டேன், சர்ச்சையாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்னர்கிட்ட. ஆனால் அப்புறமா நான் அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டர் லண்டன்லேருந்து வர வச்சு ஒரு டாக்டர் லண்டன் டாக்டரை கொண்டாடுறாங்க, யாரோ ரிச்சர்ட் பீலன்னு ஒரு டாக்டரை கொண்டாந்து அங்கே பேட்டி கொடுக்குறாங்க. யார் சொல்லணும்? அப்போலோ ஆஸ்பத்திரியுடைய தலைவர் ரெட்டி தான் சொல்லணும். உண்மையிலே சொல்லணும்னா அந்த ஆள் இல்லை, அவர் போயிட்டார். அவருக்கு பதிலாக லண்டன் டாக்டரை வச்சு ஒரு பேட்டி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் கூட வந்து பார்க்க முடியாமல் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்ற. இந்த கவர்னரே சேர்ந்து போய் சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்னா, இவ்வளவு மறைச்சிருக்கிறாங்க, அவங்க யாரையுமே பார்க்கவே விடலை. ரெண்டாவது தடவை போகும்போது தான் கவர்னரே கண்ணாடி வழியாக பார்த்து தான் சொல்கிறார். முதல் தடவை போகும்போது பார்க்கல, யாரையுமே பார்க்கவில்லை. பன்னீர்செல்வமே சொல்கிறார், நானே போயிட்டு முதல் மாடியோடு வந்துடுவோம் அப்படின்றாரு. டெய்லி சொல்லிட்டு இருந்தார். இந்த பொண்ணையும் தான் சொல்லுவார், இட்லி சாப்பிட்டாங்க, கேசரி சாப்பிட்டாங்க அப்படின்னு. அவரும் சொல்கிறார், இல்லை இல்லை விஷம் வச்சு கொண்டுட்டாங்கன்றார். இப்படி இருந்த சூழ்நிலையில் 75 நாள் அந்த ஆஸ்பத்திரியில் யாரும் பார்க்கல. பார்த்தது பூரா சசிகலா தான், அவங்க மட்டும்தான் போனாங்க. என்னன்னு கேட்டால், டாக்டர் சொல்கிறேன் தொற்று நோய் வரும், யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டாங்கன்னாங்க. நான் கேட்குறேன், அப்போ சசிகலாவுக்கு தொற்று நோய் வரலையா? சசிகலாவுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? அவங்களுக்கு தொற்று நோய் வரல. இதில் சந்தேகம் எப்போ வருதுன்னா, அந்த அம்மையார் இறந்த பிறகு முதலமைச்சராக பன்னீர்செல்வம் வரார். அவர் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் பல கூட்டங்களில், ஜெயலலிதாவுக்கு ஏதாவது ஒன்றா அந்த இவர் பேர் ஓபிஎஸ்ன்னுவாங்க, இவர் யூபிஎஸ் மாதிரி. யூபிஎஸ்னால் நம்ம வீட்டிலலாம் கரண்ட் இல்லைன்னா ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க நீங்கள், அது டக்குன்னு வந்துடும், 2 லைட்டு 3 ஃபேன் அப்படி ஓடும். கரண்ட் வந்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், கரண்ட்டு போயிடும். ஜெயலலிதா எப்போல்லாம் அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்தோடனே ஜெயிலுக்கு போவாங்க, கோர்ட் நடவடிக்கை வரும், உடனே இவர் வந்துடுவார் முதலமைச்சராக. உடனே அந்த அம்மா கொடுக்க வேண்டியதை கொடுத்து ரிலீஸ் ஆவாங்க, உடனே இவர் வெளியே வந்துடுவார். அது மாதிரி இருக்கும்போது இவர் இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிட்டாங்க. மரணத்துக்கு பிறகு இவரை உடனடியாக நள்ளிரவாக முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ முதலமைச்சராக இவர் வந்த பிறகு ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஒரு மாதம் 2 மாதம் இருக்குன்னு வச்சிங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த அம்மையார், நீங்கள் சசிகலா வந்து ஜெயலலிதாவுடைய அந்த பெட்டி, இந்த இறந்த பிறகு அவங்கள ஒரு சவப்பெட்டியில் வச்சுருந்தாங்க ராஜாஜி ஹாலில். அப்போ யாரெல்லாம் சுற்றி நின்னாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் சசிகலாவோட ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி இருப்பாங்க. வேலைக்காரி தான், அப்புறம் என்ன மாதிரி வேலைக்காரி தான் அவங்க. ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி, அவ்வளவுதான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, 1 மாதம் 2 மாதம் ஆன உடனே கட்சியினுடைய பொதுச்செயலாளராக ஆக்கணும்னு சொல்லி இதே பன்னீர்செல்வம் தான் பொதுச்செயலாளர் ஆக்கி அந்த அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்து லெட்டர் கொடுக்குறான், பொதுச்செயலாளர் நீங்கள் தான் ஏற்றுக்குங்க அப்படின்னு. வீட்டில் பொதுச்செயலாளர் ஆனவுடனே அவங்களுடைய எல்லா இதுவுமே மாறுது, கெட்டப்பே மாறி அவங்க சசிகலா ஒரு ஜெயலலிதா மாதிரி வராங்க. இதுக்கு தான் காத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. அப்போ தான் சந்தேகம் வருது, இவங்க ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சந்தேகம் எப்பொழுது வருதுன்னா, சசிகலாவினுடைய உடை நடை பாவனையெல்லாம் மாறின பிறகு தான், இன்னொரு ஜெயலலிதாவாகவே இவர்கள் வந்த பிறகு தான் மக்களுக்கே ஒரு சந்தேகம் வருது. வந்தது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறாரு. யார் போடுறது? தீர்மானத்தை முன்மொழிகிறதே இந்த பன்னீர்செல்வம் தான், ஓபிஎஸ்ங்கிற பன்னீர்செல்வம் தான். முன்மொழிஞ்சு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு பன்னீர்செல்வம் போயிட்டு ஜெயலலிதா சமாதியில் போய் கீழே உட்காந்துக்கிறார். கீழே உட்காந்த உடனே 5 நிமிஷம் ஆச்சு, பத்திரிகாரெல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டான். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார்.
ஜெயலலிதா சமாதியில் போய் கீழே விழுறதெல்லாம் இப்போ ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சு. அவன் போகிறான் விழறான், சசிகலா போகிற பட்டார்னு அடிக்கிறான். அதை வேற 3 தடவை அடிக்கிறான். சமாதியே இப்படி அடிச்சிருந்தா நேரில் என்ன பண்ணின்னு இருப்பான் அந்த பொம்பளை. சமாதியை போய் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நேரில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாரு. அப்போ இவர் உட்காந்துக்கிறார். உலகமே உற்று நோக்குதான் பன்னீர்செல்வத்தை அப்படியே எல்லாம் பார்க்குற மாதிரி. கேமராக்கள் நோக்குது. அவர் அப்படியே ஒரு 200 பேர் சூழ்ந்துக்கிட்டு அவருடைய எழுந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு அவர் அப்படியே வந்து ஒரு மாயை பண்ணிக்கிட்டு அவர் அப்படியே ஒரு ஹீரோவாக மாறுறாராம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு புனிதனாக மாறுறாராம் புத்தராக ஒரே நாளில். இவரை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தான் தமிழ்நாட்டில். இவர் வெளில வந்து உடனே சொல்கிறார், என்னிடத்துல ஜெயலலிதாவோட ஆன்மா பேசியது. இவர் ஒரு புதுசாக புருடா விட ஆரம்பிச்சிட்டார். இந்த யாகவா முனிவர் மாதிரி காக்கா கிட்ட பேசிட்டு அவர் சொல்லுவார், அதுக்கிட்ட பேசணும் இதுக்கிட்ட. இது மாதிரி ஆன்மா பேசு. ஏன் அந்த ஆன்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசலையா? சசிகலா முதலமைச்சர் ஆக்கும்போது பேசலையா? முன்மொழியும் போது பேசலையா? பொதுச்செயலாளர் ஆகும்போது பேசலையா? இவரை வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கினார்கள் அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லிச்சு. அவர் வந்து வெளியில் சொல்லி அவர் பரபரப்பாச்சு. அவர் ஒரு கட்சி, இப்போ அது ஒரு கம்பெனி, அது ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு முதியோர் இல்லம் மாதிரி. எல்லாம் மதுசூதனம், பொன்னையன், அந்த பிஹெச் ரிட்டையர்டு பூரா அங்கே இருக்கான். அரசியலின் ரிட்டையர்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டான். அது போய் சேர்த்துக்கிட்டு அங்கே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்போ அந்த அதிமுக ரெட்டையிலையை கைப்பற்றுவதா அதெல்லாம் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே முதலமைச்சர் ஆகிறோன்னு சொன்னவங்க அந்த கெட்டப்பு மாறாமல் ஜெயிலுக்கு போனாங்க பாருங்கள். அதுதான் உண்மையிலே ஆச்சரியம். சிறைக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த கொண்டை மாறல. அப்படியே உள்ள அப்படியே அதே மேக்கப்போட போகிறாங்க. இப்போ ஜெயிலில் போயிட்டு நேற்று ஒருத்தன் போட்டிருக்கான் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு படம். நிறைய சப்பாத்தி மாவு அடிக்க வச்சுட்டு ஒரு தட்டில் பொட்டார்னு அடிக்கிற மாதிரி சப்பாத்தியை என்னென்னா சமாதியில் அடித்ததுக்கு ஒரு கமெண்ட் போடுறான். இப்போ சப்பாத்தி பாவு பேரை தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்களுக்கு ஒன்றும் அதில் கவலை இல்லை. அவங்க வந்து ஜெயலலிதா வந்து விமர்சனம் பண்ணுறதா சசிகலா எங்களுக்கு அதான் வேலை. உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சிங்க. இப்போ நாங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு போட்டோம். வழக்கு போட்டோன்னா வழக்கு போடணும்னு சொல்லி மனு கொடுத்ததை நாங்கள் வந்து நீதிமன்றம் சொன்னதை தமிழ்நாட்டில் விசாரிக்காதீங்க, நீதி கிடைக்காது, வெளி மாநிலத்தில் விசாரிக்கணும் பார்த்தா பெங்களூருக்கு போய் விசாரித்தாங்க அந்த ஊழல் வழக்கை. இப்போ ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க இல்லைன்னான்றதுக்காக உச்சநீதிபதி ஜெயலலிதா விட்டுட்டாரா சொல்லுங்கள்? ஒரு குற்றவாளின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. உண்மையா இல்லையா? ஜெயலலிதா ஒரு குற்றவாளி. அவங்க இறந்து போனதால் தண்டனை அனுபவிக்க முடியாது. ஆனால் 100 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும். அவங்க சொத்தை விற்று கட்டணும். அவருடைய அண்ணன் பையன் ஒருத்தன் திடீர்னு தீபக்னு ஒருத்தன் நான் கட்டுறேன் 100 கோடி ரூபான்றான். இப்போ எவ்வளோ சொத்து இருந்தால் அதில் எவ்வளோ தகராறு நடக்கும் பாருங்கள். ஆக இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஜெயலலிதா உள்பட சசிகலா, இளவரசி, சுதாகரன் இந்த 4 பேரும் ஊழல் செய்து 200% மேல் லஞ்சம் வாங்கியது உண்மை. கீழ்கோர்ட்டு சொல்வது அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், இவர்களெல்லாம் சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆக இன்றைக்கு வந்து இடையில் எந்த கோர்ட் எது சொன்னாலும் உச்சநீதிமன்றம் சொல்கிறது தான் கரெக்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வேறு மேல் அமைப்புகள் கிடையாது. போனோன்னா ஐநா மன்றத்துக்கு தான் போனோம். அடுத்தது உச்சநீதிமன்றம் வரைக்கும் சொல்லிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம ஜெயலலிதா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சராக இருக்கும்போதே முன்னாடி ஜெயிலுக்கு போனவங்க. இதே குன்கா தீர்ப்பில் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட 100 வருஷம் இல்லை 200 வருஷம் இப்போ எப்படி பாபரை பற்றி அக்பரை பற்றி கேட்டால் சொல்கிறோமோ, முகலாய சாம்ராஜ்யத்தை பற்றி கேட்டால் சொல்கிறாங்களே நீ படிக்கிற பசங்க எல்லாரும், அது மாதிரி ஒரு 200 வருஷம் கழிச்சு கூட சரி இந்த ஊழல் வழக்கில் முதலமைச்சராக இருக்கும்போதே ஜெயிலுக்கு போனது யாருன்னா பட்டம் சொல்லுவாங்க ஜெயலலிதா. முதலமைச்சராக இருக்கும்போதே ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இப்போ இன்றைக்கி அந்த சிறையில் வந்து சசிகலாலாம் அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஆட்சி இங்கே நீடிக்கக்கூடாது. அதாவது கைதிகளை கட்டுப்பாடோடு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது நாள் வரைக்கும். ஆனால் கைதியே அரசாங்கத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது இப்போ தான் நடக்குது. யாருன்னா சசிகலாவுடைய பார்வையில் இந்த ஆட்சி நடக்குது. யார் இன்னொருத்தன் யார்? அவனுடைய துணை பொதுச்செயலாளர் ஒருத்தர் வந்திருக்கான், தினகரன் ஒருத்தன். அந்த தினகரன் வந்து ஏற்கனவே அந்நிய செலவாணி வழக்கில் நான் சிங்கப்பூர் வாசின்னு சொல்லி அதுலேருந்து விடுதலை கேட்ட ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கேட்டால் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டு ஜெயலலிதா மரணம் அடைகிற வரையில் கட்சியில் சேர்த்துக்கப்படாதால் சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் சேர்த்து பதவி கொடுத்துட்டு போயிட்டான் துணை பொதுச் செயலாளர்னு.
இப்போ அவருடைய மேற்பார்வையில் அது எடப்பாடி பழனிசாமி அங்கே ஆட்சி நடத்துகிறார். அதுதான் பிரச்சனை. என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்கள் விரும்புகிற அரசாங்கம் இங்கே இல்லை. ஊழல் அரசாங்கம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால், ஊழல் செய்து சிறையிலிருந்து நடக்கிற ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சோம். நாங்கள் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது அன்றைக்கி? சட்டமன்றத்தில் நாங்கள் யாரை கலாட்டா பண்ணுறதுக்கு போகிறதில்ல. எங்களுக்குன்னு அதை வேலை. எங்களுக்கு மைக் கொடுத்தா பேச போகிறோம். துரைமுருகன் போன்றவங்களே பேச முடியலங்க. முதல் வரிசையில் முன்னாடி உட்காந்துருக்கார். அவரே சபாநாயகரை பார்த்து அவருடைய 10 மொழியிலையும் அவர் பேசி, முகத்தில் கையில் காலில் எல்லாத்துலேயும் பேசி தான் மைக் வாங்கி பேசுவார். அவ்வளோ கஷ்டம். நான் ஒரு 100 அடி கரண்ட இருப்பேன். சில சமயத்தில் என்ன நான் குரல் கொடுக்கும்போது முன்னாடி இருந்து பார்ப்பார், இப்படி பார்ப்பார் என்ன துரைமுருகன். அங்கேருந்து எங்கே வருது குரல்னு பார்த்து எங்கேயாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுப்பார் எனக்கு. அன்னைக்கு கூட ஒன்று வாங்கி கொடுத்தார். கடைசி நாள் அன்றைக்கி 18ஆம் தேதி நடக்கப்போ ஒரே கத்திட்டு இருந்தப்போ சட்டமன்றத்தில் ஒரே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் கவர்னர் உரையில் நான் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி ஜெயலலிதாவோட உடனே ஜெயலலிதான்னு சொன்ன உடனே ஒரு 100 பேர் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஓ, ஜெயலலிதா பேரை எப்படி சொல்லலாம் நீ, எங்கள் அம்மா பேரை எப்படி சொல்லலாம் நீ, அப்படியே ஒரே கத்து. சரி, தொடர்ந்து நான் கவர்னர் உரையில் பேச வேண்டியதாக இருக்குது, இவனோட மல்லு கட்ட முடியாதுன்ட்டு சரி நானும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கி என்ன பண்ண, 18ஆம் தேதி இவர் மைக் வாங்கி கொடுத்த அன்றைக்கி, அதான் அந்த ஓட்டு எடுப்பு நடந்த அன்றைக்கி நான் சொன்னேன், உச்ச நீதிமன்றத்தால் ஊழல் குற்றவாளியான சாட்டப்பட்ட ஜெயலலிதா, சசிகலா இவங்களுடைய பினாமி பழனிசாமி ஆட்சி நீடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் எல்லாரும் வாயில் பிளாஸ்டரி போட்டுன்னு உட்காந்துட்ருக்கான். அதே அவையில் 15 நாளுக்கு முன்னாடி ஜெயலலிதான்னு பேரை சொன்னான். அப்படியே எகிரி குதித்தவன், வானத்துக்கு பூமியின் துள்ளி குதித்தவன்லாம் கப்பு சிப்புன்னு உட்காந்துட்ருக்கான். என்னடான்னா, அவனுக்கு ஜெயலலிதா பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. ஆட்சி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், எதை கொள்ளடிச்சிட்டு போயிடணும். ஜெயலலிதா மேலாம் அவனுக்கு பாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கி அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. என்ன வாக்கெடுப்புன்னா, கவர்னர் நம்பிக்கை கோரும் தீர்மானம், முதலமைச்சர் மீது இந்த அவையில் நம்பிக்கை இருக்கிறதா, அதுக்கு 15 நாள் டைம் தரார். யார் இவரும் கேட்குறாரு, பன்னீர்செல்வம் கேட்டார். கவர்னர் எடப்பாடி பழனிசாமிக்கே கொடுக்குறாரு. ஏன்னா சசிகலா கேட்டாங்க, அப்புறம் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் இவர் உருவாக்கிட்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே 2வது நாள் 48 மணி நேரத்தில் சட்டமன்றத்தை கூட்டுறாரு. காரணம் என்ன, ஒரு 15 நாளாக இந்த எம்எல்ஏ போரையும் கடத்தி எடுத்துகிட்டு போய் இந்த கூவத்தூருங்கிற இடத்துல ஒரு கோல்டன் பேன் ஒரு ரெசார்ட்டில் கொண்டு போய் வச்சிட்டான். ரெசார்ட்டுக்கு எதுக்கு போவாங்க, உல்லாசமாக பொழுத கழிக்கிற இடம் தான் ரெசார்ட். அந்த இடத்துல கொண்டு போய் இவங்க 122 பேர் 125 பேரே கொண்டு போய் வச்சுட்டார். வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அங்கே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஏன் இந்த தொகுதி எம்எல்ஏவே சொல்கிறாரு பேட்டியில், மட்டன் பாயா சாப்பிட்டா நான் மட்டையாயிட்டேன் அப்படி. இந்த தொகுதி ஏடிஎம்கே எம்எல்ஏ பேட்டி நீங்கள் இப்போ பத்திரிகையிலலாம் இல்லை, ஊடகத்தில் நிறைய வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த தொகுதி எம்எல்ஏ பேசுகிறார், ஏடிஎம்கே எம்எல்ஏ. ஆக அந்த அளவுக்கு அங்கே கூவத்தூர் ரெசார்ட்டில் வச்சுருந்துட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பாமல், தொகுதிக்கு அனுப்பாமல், எங்கேயுமே அனுப்பாமல் அப்படியே பஸ்ஸில் நம்மளாம் அந்த கட்சியில் பகுதி எலெக்ஷன் நடக்கும், ஒன்றிய எலெக்ஷன், பகுதி கழக செயலாளர் எலெக்ஷனு, இந்த மாவட்ட செயலர் எலெக்ஷன் நடக்கும்போது அப்படி தான் எங்கள் கட்சிக்குள்ளேயே போட்டி வந்துருச்சுன்னா நாங்கள் அந்த கட்சி ஆட்கள்லாம் கடத்தை எடுத்து போய் ஒரு இடத்துல வச்சுருப்போம். எங்களுக்குள்ளே போட்டி வரும். அப்போ போட்டி வரும்போது அவங்கள ஓட்டு போகிற அன்றைக்கி தான் கரெக்டாக கொண்டு ஓட்டு போட்ட பிறகு அவங்கள வெளியே விடுவோம். அப்போ தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவனை விட்டோன்னா அவன் எதிராளி கூட்டு போயிடுவான். அவள் அதே நிலை தாங்க. ஒரு கட்சிக்குள்ளே ஒன்றிய செயலாளர் ஆகிறதுக்கு என்ன ஒரு நிலையோ, முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்றைக்கி அதே நிலைமை ஆகிப்போச்சு. ஆளை பூரா வண்டியில் போட்டு ஒரு மந்திரி 4 பேரை போட்டு கார் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு மந்திரிக்கு 4 பேர் இது மாதிரி கொண்டாந்துட்டாங்க அங்கே. அதைத்தான் நம்முடைய சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் 2 பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்களை பிணை கைதி மாதிரி கொண்டாந்துருக்கீங்க, முதல்ல இவங்களை அவுத்து விடுங்க, ஊருக்கு போட்டான். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஓட்டு எடுப்போங்க, இன்னும் 15 நாள் டைம் இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு ஓட்டு எடுப்போங்க அப்படின்னா, அதெல்லாம் சபாநாயகர் தனபால் நேர்மைக்கு நேர் எதிரி அவர், நியாயத்துக்கு அப்படியே நேர் எதிரி அவர். ஆள் அப்படியே அதிமுக கட்சியை விட மோசமான ஆள் அந்த ஆள். அவர் எப்படி தான் எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில அவரை. அதில் ஏதாவது எடுத்துன்னா ஜாதி பேர் வேறு எடுத்துக்குவார் டப்புன்னு. இந்த தடவை எதுவெல்லாம் ஜாதி, அருந்ததி ஜாதி, அதை அவர் அப்படியே அவரை ஜாதியை சொல்லி திட்டினாங்கன்றார். அது குறுகிய வட்டத்துக்குள்ளே ஏன் போகிறாரு இருந்தில்ல, அருந்ததி ஜாதிக்குள்ளே போயிட்டு அவர் அருந்ததி மக்கள்லாம் அவரை கை தூக்கி விட்டுருவாங்கன்னு. அருந்ததி ஜாதியே ஒதுக்கீடு கொடுத்து அந்த ஜாதிக்கு அடையாளம் கொடுத்ததே தலைவர் கலைஞர் தான்.
அவர் அன்றைக்கி அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து ஓட்டெடுப்பு நடத்தி, ஓட்டெடுப்பு டிவிஷன்னா ஒரு பகுதியை எழுந்து நிற்கணும், ஆதரிக்கிறவர் எழுந்து நிற்கணும், அப்புறம் எதிர்ப்பவர்கள் எழுந்து நிற்கணும். உடனே என்ன சொன்னாங்க, நம்ம தலைவர்கள் சொன்னது என்னென்னா, சரி அப்படின்னா வேண்டாம், ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்க, அவங்க மனசில் இருக்கிறது தெரியும், ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்க. ரகசிய வாக்கெடுப்பு நடத்த முடியாது, ஏன்னா அதுக்கான முன் உதாரணம் கிடையாது. நான் கேட்குறேன், ராஜ்யசபா தேர்தலெலாம் நடந்தது இல்லையா? இப்போ டெல்லிக்கு ராஜ்யசபா மெம்பர்கள் தேர்ந்தெடுக்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4 பேர் போனோன்னா, ஒரு 5 பேர் நின்றுட்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு பெட்டி வச்சு தான் நாங்கள் ஓட்டு போடணும். ஏன் இப்போ நம்முடைய கனிமொழி ராஜ்யசபா மெம்பராக இருக்காங்க, மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காங்க. போன தடவை நாங்கள் 23 எம்எல்ஏ இருக்கும்போது நிற்க வச்சுட்டோம், ஒரு ஆள் எதிர்த்து போட்டிட்டாங்க அன்றைக்கி. அப்போ நாங்கள் ஓட்டு போட்டு தானே கனிமொழியை ஜெயிக்க வச்சோம். ஒரு பெட்டியில் போய் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு ஓட்டு போடணும். அது மாதிரி ஓட்டு பெட்டி வச்ச வரலாறு இல்லைன்ற இருக்குது. ஒரு வரலாறெல்லாம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் உருவாக்குறது இல்லை. எதுக்கோ ஒன்றுக்கு நடந்தது தான் இதுக்கு நடத்திக்க வேண்டியது தானே. ஒரு மெம்பர்ஸ்லாம் கேட்கும்போது, விரும்பும்போது, ஒரு ஆட்சியில் உண்மையிலே உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தால் நீங்கள் ஓட்டு பெட்டி வைக்க வேண்டியது தானே. வைக்க முடியாது, அதுவும் கிடையாது. அப்படின்னும் போது நாங்கள் சபாநாயகர் இருக்கையை தான் முற்றுகையிட்டோம். இது பார்லிமெண்ட்லேயே நீங்கள் டிவியில் பார்க்கலாம். நீங்கள் பார்லிமெண்ட் நடக்கும்போது எம்பிங்கெல்லாம் போய் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிடுவாங்க. சபாநாயகர் அவையை ஒத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்பி கூடுவாங்க, திரும்பி ஒத்தி வைப்பாங்க. இது வந்து பார்லிமெண்ட்டில் ரெகுலராக நீங்கள் டிவியில் பார்க்கலாம். நீங்கள் நாங்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணி அன்றைக்கி சபாநாயகர் இருக்கையை நாங்கள் வந்து முற்றுகையிட்டோம். அவர் ஒத்தி வச்சுட்டு போனார். ஒத்தி வச்சுட்டு போனவர் சபாநாயகர் காவல்துறையை விட்டு, காவலர்களை விட்டு எங்களை அடித்து வெளியே தூக்கி போடுறார். வெளியே கொண்டு வந்து தளபதி அண்ணன் துரைமுருகன் மாதிரிலாம் போலீஸ் காவலர்களால் கொண்டுக்கட்டாக கொண்டு வந்து வெளியே போடுறாங்க. ஜனநாயகத்தை பற்றி கேள்வி கேட்டால், நியாயத்தை பற்றி கேள்வி கேட்டால் அங்கே தூக்கி வந்து போடுறாங்க. கலவரம் விளைவித்திருந்தால் என்ன ஆயிருக்கு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஒரு அதிமுககாரனுக்காவது யாருக்காவது அடிபட்டுதா? இல்லை யாரையாவது நகத்தால் கீறி இருப்போமா? எங்கேயாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் உண்டா? இல்லை சபாநாயகர் யார் மீதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா? இன்றைக்கி இன்னார் வந்து தப்பு பண்ணிட்டாங்க கிடையாது. நாங்கள் எந்த தப்பும் பண்ணாதனால நடவடிக்கை எடுக்க முடியல. அங்கே எந்த கலவரம் நடந்ததுனால கலவரம் நடந்தால் சொல்ல முடியாது. சபாநாயகர் இருக்கையை போய் முற்றுகையிட்டதை ஒன்றை தவிர நாங்கள் ஒன்றும் செய்யலை. கோரிக்கை 2 தான். ஒன்று, ஒரு வாரம் கழிச்சு கூட்டு சட்டமன்றத்தை, இல்லை ரகசிய வாக்கெடுப்பு நடத்து. இது ரெண்டுமே செய்ய மாட்டேன்னும் போது நாங்கள் சபாநாயகர் இடத்துல எங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம். சபாநாயகர் எங்களை வேறு வழி இல்லாமல் காவல்துறையை விட்டு வெளியே கொண்டு வந்து போடுறாரு. உடனே நாங்கள் கவர்னர்கிட்ட முறையிடுறோம். காந்தி சிலைக்கு முன்னாடி போய் உட்காந்து எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். நாங்கள் இல்லாமல் ஓட்டு போட்டு அவங்களே ஜெயிச்சுக்கிட்டான்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சியே இல்லாமல் ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. இதை ஏற்றுக்காதீங்கன்னு நம்ம வழக்கு மன்றத்துக்கு போயிருக்கிறோம். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த ஆட்சி நீடிக்கிற அளவுக்கு எங்கேயும் மெஜாரிட்டி கிடையாது. இப்போ அவங்கெல்லாம் எல்லாரையும் வச்சுக்கிட்டு பணம் கொடுத்துக்கிட்டு ஏதோ தங்கம் கொடுத்துக்கிட்டு ஆளை தக்க வச்சுக்கிட்டு இருக்கான்றாங்க. இதெல்லாம் பத்திரிகையில் செய்திகள் வருகிறது பாருங்கள். 2 கிலோ தங்கன்றாரு ஒருத்தர், 3 கிலோ தங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாருங்க. ஆனால் இன்றைக்கி எந்த சூழ்நிலைன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லை, மக்களுக்கு இப்போ என்னென்னா, எப்போ திமுகவுடைய கொள்கையே, தலைவர் கலைஞரின் கொள்கையே, ஒரு ஆட்சியை கலைக்கக்கூடாது, 356வது பிரிவுப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் மக்கள் வந்து இந்த ஆட்சி எப்படியா கலைங்கன்றான். இப்போ எங்களை விட மக்களுக்கு இப்போ வந்து விருப்பம் அதிகமாக இருக்குது. இது வேணாங்க இந்த ஆட்சி. ஏன்னா ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடனில் இருக்குது இந்த ஆட்சி. நான் சட்டமன்றத்திலே சொன்னேன், சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடிய சம்பள பணத்தை கூட கொடுக்குற கஜானாவில் பணம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த அரசுக்கு இருக்குன்னா, திட்டத்துக்கு எப்படி வந்து இவங்க பண ஒதுக்கீடு பண்ணுவாங்க? இவர் பழனிசாமி உட்காந்து இன்னும் ஒரு 5 அறிவிப்பில் கையெழுத்து போட்டால், கையெழுத்து தான் போடலாம், பணம் எங்கே இருக்கு? நீ எல்லாத்துக்குமே மத்திய அரசை கை நீட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, பணம் எங்கே வரப்போகுது? நீங்கள் வர்தா புயல்னு ஒன்று வந்தது, அதுக்கு இது வரைக்கும் பணம் கட்டுவாங்களே, அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து வறட்சின்னு அறிவிச்சிங்க, தமிழ்நாடு முழுதும் வறட்சின்னு அறிவிச்சிங்க, வறட்சிக்கு நிதி கேட்டீங்க, இது வரைக்கும் வாங்க முடியல. எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கடன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே செய்ய போகிறீங்க? இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஸ்கூட்டிக்கு பணம் தரும், எங்கே தரப்போகிறேன்? ஒரு 5 பேர் கொடுத்துட்டு ஒன்றா இப்போ ஃபோட்டோ எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதானே. ஆக இந்த அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாது. ஊழல் இன்னும் பெருகும் போகுது. ஏன்னா இன்றைக்கி உன்னுடைய கண்ட்ரோலில் எம்எல்ஏவே கிடையாது, மந்திரிங்க கிடையாது. கரப்ஷன் வந்து அதிகமாகும். ஏன்னா அவன் இருக்கிற நேரத்தில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு எப்போ ஏன்னா இன்னும் என்ன சொல்லுவாங்க, அந்த சர்க்கஸில் நடக்கிற மாதிரி இந்த ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கே சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லாமல் நம்ம இவர் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறோம், அதில் கூட தோக்கடிக்கலாம் அந்த ஆட்சி. நம்ம
ஏன் சட்டசபையில் நம்ம இது வரும்போது பட்ஜெட் வரும்போது பட்ஜெட்டில் கூட இந்த ஆட்சி கவுந்து போகலாம். அப்படி ஒரு சூழ்நிலை. அதிகாரிகள்லாம் அவங்களே பேசிக்கிறாங்க. எப்போ கவுன்னு தெரியாத ஒரு ஆட்சி. இது எப்படி மக்களாட்சியாக இது இருக்கும்? ஆக மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி, ஒரு ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது தான் இன்றைக்கு மக்கள் பிரச்சனை. ஆகவே தான் இந்த மக்கள் பிரச்சனை மையப்படுத்தி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பேரும் 90% பேர் இன்றைக்கி இந்த ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்கிற இதில் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை அதிமுக 1, 2, 3 அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு எத்தனை பிரிஞ்சான்னா ரெட்டலை போனாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ரெட்டலை சின்னத்திலேயே நிற்கும்போது 96 திமுக தோக்கடிச்சிருக்கு. பர்கூர் தேர்தலில் தோக்கடிச்சிருக்கிறோம். ஆக எங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியும். சென்ற தேர்தலில் 1% தான் நாங்கள் கோட்டை விட்டுருக்கோம். இப்போ நாங்கள் 15% கூட இருப்போம். ஆக எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுச்சி பெற்றிருக்குது. இந்த இளைஞர் எழுச்சி நாள் என்பது மக்களை விழிப்புட இருப்பதற்காக மட்டுமல்ல, வரப்போகிற காலங்களில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம்தான் நிலையாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய கட்சி என்பதை இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர்வதற்கு இருக்கிற இந்த ஊழல் ஆட்சியை, சிறையிலிருந்து நடத்துகிற இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு இந்த நாளை ஒரு எழுச்சி நாளாய் ஒரு சபதமாக எடுத்துக்கொள்வதற்கும், மறைந்த எனது தந்தையின் நினைவு நாளை மீண்டும் நாங்கள் கழகத்தில் புதுப்பித்து கொண்டு எங்களை பணியாற்றுவதற்கும் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற 2 பகுதி கழகங்களுக்கும் வட்டக்கழகத்திற்கும் என்னுடைய சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.